ஐஎன்ஆர் சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ நிலாவோட வீட்டில் எப்படியெல்லாம் தீபாவளி கொண்டாடினாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம நிலா சோழன் கிட்ட சொல்லியிருப்பாங்க. சோழனுமே அதே மாதிரி அங்கே கொண்டாடுறத விட இங்கே ரொம்பவே சிறப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இந்த அதிரசம் செய்யுது, நிறைய ஸ்வீட் செய்யுதுன்னு சொல்லிட்டு அதை செய்கிற ஆளுங்கக்கிட்ட சொல்லி அவங்கள வந்து வீட்டுக்கே வர வச்சு எண்ணெய் சட்டியெல்லாம் வச்சு பலகாரமெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த நிலாவுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. ஏங்க இதே மாதிரி தான் எங்கள் வீட்லேயுமே பலகாரம் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவோம். உடனே நம்ம சோழன் இருந்துட்டு என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, எல்லார் வீட்லேயுமே இந்த எண்ணெய் சட்டியை வச்சு தான் பலகாரமே செய்வாங்க அப்படின்னு சொல்லுவோம். சோழன் அதை நான் சொல்ல சோழன், அது வந்து நான் எப்படி சொல்கிறது, இப்படி தான் வீட்லேயே இந்த பலகாரமெல்லாம் செய்வாங்க அதை சொல்ல வந்த சோழன் அப்படின்னு சொல்கிறாங்க. பயங்கர சந்தோஷப்படுறாங்க. நான் ஒரு அதிரசம் எடுத்து சாப்பிட்டு பார்க்கவா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே சோழன் எடுத்துட்டு ஏங்க எல்லாமே உங்களுக்காக தான் ஏற்பாடு பண்ணியிருக்கு, நீங்கள் சாப்பிடுங்க, உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை எல்லாத்தையுமே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நிலா ரொம்பவே சந்தோஷமாக அந்த ஸ்வீட்ஸ் எல்லாத்தையுமே, அதாவது பலகாரத்தை எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது, என் வீட்டில் செய்கிறத விட இவங்க ரொம்பவே சூப்பராக செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக வயிறார சாப்பிட்றாங்க. இதெல்லாம் பார்த்த சோழன் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உடனே நம்ம சேரன் கிட்ட போயிட்டு அண்ணே இந்த ஏற்பாடு எல்லாமே நான் தான் நிலாவுக்காக பண்ணேன்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு நிலா கிட்ட சொல்லுங்கண்ணே, அவளுக்கு தெரியணுண்ணே இந்த ஏற்பாடை நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்லுங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சேரன் கிட்ட கேட்கவும் சேரனுமே சரிடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போயிட்டு நிலா கிட்ட, நிலா நீ சந்தோஷப்படணுன்றதுக்காக உன் வீட்டில் செய்கிற மாதிரியே இங்கேயுமே செய்யணும், உன்னுடைய வீட்டு ஞாபகம் வரக்கூடாதுன்றதுக்காகவே சோழன் இந்த ஏற்பாடு எல்லாமே பண்ணியிருக்காமா அப்படின்ற மாதிரி நம்ம சேரன் வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு, சோழன் இந்த ஏற்பாடை பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க ஆமாப்பா நிலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம நிலா உடனே சோழன்கிட்ட போயிட்டு ரொம்பவே தேங்க்ஸுங்க, இப்படியெல்லாம் இருந்தால் தான் இந்த தீபாவளியே ரொம்பவே நல்லாயிருக்கும், பட்டாசெல்லாம் வெடித்து நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து அது மட்டும் இல்லாமல் என் வீட்டில் செய்கிற மாதிரியே இங்கேயுமே பலகாரமெல்லாம் செஞ்சுருக்காங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. எங்கள் வீட்டில் என் அண்ணன், என் அண்ணி, என் அம்மா அப்பா மட்டும்தான் இருப்போம். அதுக்கப்புறம் நிறைய சொந்தக்காரங்கள்லாம் வெளியிலேருந்தே வருவாங்க. அந்த அளவுக்கு சந்தோஷமாக இல்லைனாலையும் அதை விட இந்த வீட்டில் சூப்பராக இருக்குங்க, ரொம்பவே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பல்லவன் சேர அண்ணன் நீங்கன்னு சொல்லிட்டு பாண்டி, அதுக்கப்புறம் இந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்குங்க இது சோழன் அப்படின்னு சொல்லிட்டு சோழனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நம்ம சோழனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஆஹா இதுக்காக தானே இத்தனை நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், கண்டிப்பாக நிலா மனசில் நம்ம இடம் பிடிச்சிட்டோம், அவங்க வாயாலேயே நம்மக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண வைக்கணும், கண்டிப்பாக அது நடக்கும், எல்லாம் அந்த கடவுள் கையில் தான் இருக்குது, இந்த நல்லதை எல்லாத்தையுமே நமக்கு சாதகமாக அந்த கடவுள் தான் நடத்திக்கிட்டு இருக்காரு போல். இந்த டிவோர்ஸ் பற்றி நிலா வந்து மறந்துடணும், நிலாவுக்கும் நமக்கும் டிவோர்ஸே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல யோசனைக்கு போயிட்டாங்க. நிலாவுக்கு பயங்கர சந்தோஷம். இப்போது சேரன் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சீக்கிரமாகவே நிலாவோட மனசு மாறி 2 பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் கடவுளே அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. இப்போது தீபாவளி எல்லாமே ரொம்பவே சிறப்பாக முடியுது. மறுநாள் காலையில் இங்கே புரோக்கர் வந்து வீட்டுக்கு வராங்க. இப்போது நம்ம சோழன் எடுத்துட்டு யோ நீ எங்கேயா இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லுவோம். இல்லைப்பா உன் அண்ணனுக்கு தான் ஒரு பொண்ணு பார்த்துருந்தேன், அவங்க வீட்லேயுமே பேசியாச்சு, உன் அண்ணன்கிட்டமே சொல்லியிருந்தனே, அந்த பொண்ணு வீட்டுக்காரவங்க இன்னைக்கு உங்கள் வீட்டை பார்க்குறதுக்காக வராங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே சோழன் இருந்துட்டு யோ நீ பார்க்குற பொண்ணே ஒன்று கூட செட் ஆக மாட்டேங்குது, அண்ணனுக்கு நாங்கள் எல்லாருமா சேர்ந்து நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறோம், தயவு செஞ்சு நீ இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்கிறாங்க. உடனே பாண்டியனுமே டே சோழா நீ சொல்கிறது தாண்டா கரெக்டு, இந்த ஆள் ஏதாவது ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுடுறாரு, ஆனால் அந்த பொண்ணோட குடும்பம் ஒழுங்கும் இல்லை ஒரு சரியும் இல்லை, நீ சொல்கிற மாதிரி நம்ம எல்லாருமா சேர்ந்து அண்ணனுக்கு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கவும் சொல்லா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே அந்த புரோக்கர் இருந்துட்டு இங்கே பாருங்கப்பா ஃபஸ்ட்டு சேரேங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போது நம்ம சேரனுமே உள்ளேருந்து வெளியே வருவோம். வாங்க அண்ணன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போது சேரங்கிட்ட இங்கே பாருப்பா நான் அந்த பொண்ணு வீட்டிலலாம் பேசியாச்சு, பொண்ணுக்குமே ஓகேன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க, அவங்க வீட்டில் உள்ள எல்லாருமே இப்போது உங்கள் வீட்டுக்கு வர போகிறாங்க,
உன்னையும் உங்கள் வீட்டையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கப்பா. அதனால தான் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து உங்ககிட்ட சொன்னோம் அப்படின்னா நீங்களும் அதுக்கு தயாராக இருப்பீங்கள. அதனால தான் நான்ப்பா வீட்டுக்கே நேரில் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புரோக்கர் வந்து சொல்கிறாங்க. இப்போது சேரனுமே சரிங்கண்ணே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே அப்படின்னு சொல்லவும் இப்போது நம்ம சோழன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பல்லவன் இருந்துட்டு சோழன்கிட்ட, அண்ணே என்னென்ன நடக்குதுங்க? நம்ம பொண்ணு பார்க்குறேன்னு சொன்னாவே அண்ணன் கோவத்துக்கு வரும். இப்போது அண்ணனே புரோக்கர் கிட்டலாம் சொல்லி பொண்ணு பார்க்க சொல்லுதுண்ணே. இதெல்லாம் எனக்கு நம்புற மாதிரியே தெரியல, அதிசயமாக இருக்குண்ணே அப்படின்னு சொல்லவும் உடனே சோழனுமே எனக்குமே புரியல பல்லவா. ஆனாலுமே அண்ணனுக்கு கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேரன் இருந்துட்டு, டேய் சோலா, நீ போயிட்டு இது கொஞ்சமாக ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் நான் சொல்கிற ஒரு சில பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிண்ணே, நீ என்ன சொன்னாலும் வாங்கிட்டு வரேன், ஆனால் நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேண்ணே அப்படின்னு சொல்லி கேட்கவும், டே சோலா என்னடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைண்ணே நாங்கள் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு சொல்கிறப்பெல்லாம் எனக்கு ஒன்றுமே வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்பயாச்சும், அதாவது எப்பயுமே சொல்லுவேன். ஆனால் நீயா பொண்ணு பார்க்க சொல்லி கல்யாணத்துக்கு தயாரே இருக்கேன்னு, என்னென்ன இது ரொம்ப அதிசயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும், டேய் சோலா, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லவும் உடனே சோழன் கிட்ட நிலா சொல்கிறாங்க. சோழன், நீங்கள் எதுக்காக இப்போது அண்ணன்கிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்குறீங்க? அண்ணன் இப்போது கல்யாணம் பண்ணிக்கிற மூடில் தான் இருக்குது. இந்த மூடை நீங்கள் ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. அண்ணன் நீங்கள் இதே மூடில் இருங்க. சோழன், அண்ணன் சொன்ன செலவை எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கிட்டு வந்துருங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், சோழனும் ஏங்க நீங்களும் வாங்குங்களேன் அப்படின்னு சொல்லவும், சரி சோழன் நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுமே நம்ம சோழன் கூட செலவு, அதாவது ஸ்வீட்ஸு அதுக்கப்புறம் ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு வரதுக்காக போயிடுறாங்க. போகிற வழியில் பேசிக்கிட்டே போகிறாங்க. நிலா உங்களுக்கு பிடிச்சது என்னன்னு சொல்லுங்கள் நிலா, உங்களுக்கு நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம், அண்ணனுக்கு இப்போது நல்லபடியாக கல்யாணம் ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஜூஸ் எல்லாமே வாங்கிட்டு வராங்க. இப்போது சேரனுமே கொஞ்சமாக சமையலுமே ரெடி பண்ணி வைக்கிறாங்க. இப்போ பொண்ணு வீட்டுக்காருமே வராங்க. வீட்டை எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இருந்துட்டு சேரனை பார்க்குறாங்க. இப்போது அந்த பொண்ணு சேரன் கூட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இப்போது சேரனும் நம்ம அதாவது கல்யாண பொண்ணும் தனியாக மீட் பண்ணி பேசுகிறாங்க. இப்போது அந்த பொண்ணு எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சோழனுக்கு அதாவது நம்ம சேரனுக்கு கல்யாணம் நடந்தாவே ஓகே தான், அதனால் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை கூட பார்க்காம சொல்கிறாங்க. என்னங்க நீங்கள் என் முகத்தவே பார்க்கல ஆனால் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க, இதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியலைங்க அப்படின்னு சொல்லவும், உடனே முகத்தை பார்த்து உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலான்னாமே ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லவும், நம்ம சேரன் சொன்னதை கேட்டு எங்கள் பொண்ணுமே ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. உங்களுக்கு விஷயம் தெரியும்ல, எனக்கு டிவோர்ஸ் நடக்க போகுது, கொஞ்ச நாளில் ஆகிடும், நம்ம இப்போவே கல்யாணம் பண்ணிக்கலாமா இல்லை டிவோர்ஸ் முடிஞ்சதும் அதாவது டிவோர்ஸ் நான் வாங்கிட்டதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே சேரன் இருந்துட்டு இப்போயே கூட நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, உனக்கு மெதுவாக டிவோர்ஸ் வரட்டும் அப்படின்ற டிவோர்ஸ் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம சேரன் வந்து சொல்கிறாங்க. சரிங்க ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது 2 பேருக்குமே பிடிச்சிருக்குன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. நம்ம நிலா இருந்துட்டு, அண்ணன் பேசிட்டிங்களா, உங்களுக்கு பிடிச்சிருக்காண்ணே பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கு பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பொண்ணு வீட்டில் சைடுமே நம்ம பொண்ணு வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க, பிடிச்சிருக்கு, எனக்கு மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு முழு சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பொண்ணு வீட்டுக்காரமே எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம இந்த வாரத்திலேயே கல்யாணத்தை பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க. புரோக்கர் இருந்துட்டு, என்னப்பா சோலா உன் அண்ணனுக்கு பார்த்து வச்சிருக்க பொண்ணு நல்லா இருக்கா, அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிடுவோம். நம்ம சோழன் இருந்துட்டு, இப்போதானே நீங்கள் கரெக்டான பொண்ணு வீட்டுக்காரங்களே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, அதுவும் பொண்ணு அவ்வளோ அழகாக இருக்காங்க, என் அண்ணனுக்குமே செட் ஆகிடும் தான், ஆனால் எங்கள் வீட்டை பார்த்ததுக்கு அப்புறமும் பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்களே, அதுதான் அதிசயமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், உடனே நிலாவும் என்ன சொல்லன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு வழியே கல்யாணம் நடந்தால் போதுன்ற மாதிரியெல்லாம் நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்களா, கண்ணு வைக்காதீங்க, அதுக்கப்புறம் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்காமல் போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனை நம்ம நிலா வந்து திட்டுறாங்க. ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, வழக்கமாக நடக்கும்ல அதுதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்கிறாங்க. இப்போ புரோக்கர் இருந்துட்டு
அஹ் என்ன சேரா வீட்டில் உள்ள எல்லார்கிட்டயுமே அந்த விஷயத்த சொல்லி அஹ் அதாவது சம்மதம் வாங்கிட்டு இருக்க போல அப்படின்னு சொல்லவும் உடனே சோழன் இருந்துட்டு நம்ம சேரனை பார்க்குறாங்க. சேரனுக்கு படபடன்னு வருது. ஐயோ நம்ம அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துடுச்சு, டிவோர்ஸ் ஆக போகுதுன்ற விஷயத்த நம்ம வீட்டில் உள்ள யார்கிட்டையுமே சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சேரன் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, தம்பிங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடக்கூடாது, தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது புரோக்கரை ஒரு வழியாக சேரன் வந்து தனியாக வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இங்கே பாருங்கண்ணே, இந்த விஷயத்தெல்லாம் நான் வீட்டில் உள்ள யார்கிட்டையுமே சொல்லலை, கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் நான் இந்த விஷயத்த சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு நீங்கள் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது அந்த புரோக்கர் இருந்துட்டு, என்னப்பா சேரா இதெல்லாம் சரியாக வரும்னு எனக்கு தோணலை, நீ என்ன பண்ணு எல்லார்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லியிருப்பா, எல்லாருக்கும் சம்மதம் அப்படின்னாவே நீ கல்யாணத்தை பண்ணிக்குவ அப்படின்னு சொல்லவும், இல்லைண்ணே எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா எனக்கு போதும்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா, பின்னாடிக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் வராதில்ல அப்படின்னு சொல்லவும், கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுண்ணே, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் விஷயத்த சொல்லி தம்பிங்களை சமாதானம் செஞ்சுக்கிறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் போங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. இங்கே சோழன் இருந்துட்டு பாண்டியன் கிட்ட, டே பாண்டி, அண்ணன் ஏதோ திருட்டு வேலை பார்க்குதுடா, குசு குசுன்னு பேசி அந்த ஆளை அனுப்பி விட்டுருச்சு, அந்த ஆள் ஒரு வார்த்தை சொன்னார் ஞாபகம் இருக்கா, எல்லா விஷயத்தையும் உங்கள் வீட்டில் உள்ள உங்ககிட்ட சொல்லிட்டியா சேரா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த விஷயம் என்னென்னு அந்த ஆள் சொல்கிறதுக்கு முன்னாடியே அண்ணன் அந்த புரோக்கரை இங்கேருந்து துரத்தனா போதுன்ற மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கு, ஒரு வழியாக அந்த புரோக்கரையுமே வீட்டை விட்டு அனுப்பிட்டாரு, ஏதோ ஒரு மர்மம் உடஞ்சிக்கிட்டு இருக்குண்ணே, நம்ம இதை அதாவது பாண்டி நம்ம இதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் பாண்டி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாண்டியுமே, ஆமாம் சோழா, எனக்குமே இந்த சந்தேகம் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது, அண்ணன் நம்மக்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த மறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பல்லவன் எடுத்துட்டு, அண்ணன் நமக்கு தெரியாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாது, தேவையில்லாமல் அண்ணனை சந்தேகப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது அந்த பொண்ணு வீட்டுலையுமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அந்த பொண்ணு இருந்துட்டு அப்பா அம்மா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கப்பா, சீக்கிரமாக ஜோசியரை பார்த்து என்னைக்கு கல்யாணத்தை வச்சுக்கலான்றது நாள் குறிச்சிடுங்க, மாப்பிள்ளை வீட்லேயுமே சொல்லிடுங்கப்பா, எனக்கு சீக்கிரமாகவே கல்யாணம் நடக்கணும், எனக்கு மாப்பிள்ளையை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே அந்த பொண்ணோட அப்பா அம்மாவுமே, நம்ம நாளைக்கு நல்ல நாளாக இருக்குது, நம்ம எல்லாருமே போயிட்டு ஜோசியரை பார்த்து நாள் குறிச்சிட்டு மாப்பிள்ளை வீட்டில் சொல்லிடலாம், சரியா, சிம்பிளாக கூட நம்ம கோவிலில் தாலி போட்டுட்டு கூட ரிசப்ஷன் மாதிரி நம்ம மண்டபத்தில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்கெல்லாம் பேசி பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போது சந்தாவுக்கு தெரிய வருது சேரனுக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க வந்து சேரனை லவ் பண்ணுறாங்கன்னு கூட சொல்லலாம், உள்ளுக்குள்ளே இருக்குது, ஆனால் அவங்க வெளிப்படையாக அதை வந்து காட்டிக்கிறது கிடையாது. சேரனை அடிக்கடிக்கு பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, சேரன்கிட்ட பேசவுமே ட்ரை பண்ணுவாங்க, சேரன் மேலே அவங்களுக்கு காதல் இருக்குன்னே சொல்லலாம், ஆனால் அவங்க யாருக்கிட்டையுமே சொல்லலைன்றது தான் உண்மை. இப்போது சேரனுக்கு கல்யாணம், அதாவது பொண்ணு பார்த்துட்டு போயிட்டாங்க, பொண்ணு வீட்டுக்காரமே பார்த்துட்டு பிடிச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, கல்யாண ஏற்பாடுமே நீ நடக்கும்ன்ற விஷயம் வந்து நம்ம சந்தாவுக்கு தெரிஞ்சிருமே பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க, ரொம்பவே அழுகுறாங்க. இப்போது நம்ம நிலா இருந்துட்டு, என்னங்க எதுக்காக அழுகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாஷையில் சொல்கிறாங்க. நம்ம நிலாவுக்கு ஒன்றுமே புரியல. இப்போது நிலா வந்து சேரங்கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க, அண்ணே சந்தா அழுதுகிட்டே இருக்காங்க, என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு கூட அவங்க எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறா, ஏதோ சொன்னாங்க ஆனால் எனக்கு சரியாக புரியலண்ணே, நீங்கள் வாங்கண்ணே என்ன ஏதுன்னு கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நீலா சேரனை கூட்டிகிட்டு வராங்க. சந்தா கிட்ட வந்து, சந்தா ஏப்பா எதுக்காகப்பா அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்து ஒன்றும் இல்லை, அனிஷ் பையாவை பார்க்கணும், எனக்கு அண்ணன் ஞாபகமாகவே இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க பாஷையில் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சேரனுக்குமே நல்லாவே புரியுது, அடிக்கடிக்கு நம்ம சேரனும் சந்தாவும் பேசிப்பாங்க, சந்தா பேசுகிற பாஷையுமே ஓரளவுக்கு நம்ம சேரன் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. நீ கவலைப்படாத சந்தா, நான் அனிஷை இப்போவே வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனிஷ்க்கு கால் பண்ணி, எங்கே இருக்க அனிஷ் அப்படின்னு சொல்லி கேட்கவும், வீட்டில் தான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அனிஷ் சொல்கிறாங்க. சரி அனிஷ், நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வந்துரு, சந்தாவுக்கு உன் ஞாபகமாகவே இருக்கு போல், அதான் அழுதுகிட்டே இருக்குது, நீ சீக்கிரமாக வந்துரு அனிஷ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் எங்கள் அனுஷ்மே உடனே கிளம்பி வராங்க. சந்தா கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஏன் சந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவங்க பயங்கரமாக அழுகுதான் செய்கிறாங்க. இப்போது சந்தாவை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன் சந்தா எதுக்காக அழுகுற, இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு பிடிக்கலையா உனக்கு, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் அதாவது சேரன் மேலே அவங்களுக்கு லவ் இருக்குது, அந்த விஷயத்த வந்து அனுஷ் கிட்ட சொல்கிறாங்க. சேரன் பையாவை நான் உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன், ஆனால் அவர்கிட்டலாம் நான் இதெல்லாம் எதுவுமே சொன்னது கிடையாது. இன்னைக்கு அவருக்கு பொண்ணு பார்த்தாங்க, பொண்ணு வீட்டுக்காரமே இந்த வீட்டுக்கு வந்திருந்தாங்க. பார்த்துட்டு சேரன் பையாவை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிடுச்சு. கல்யாண ஏற்பாடெல்லாம் இனி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாஷையில் சொல்லவும் அனீஷ் இருந்துட்டு அப்போது உனக்கு சேரன் பையாவை ரொம்ப பிடிச்சிருக்கு, சேரன் பையா கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறியா சந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனீஷ் வந்து கேட்குறாங்க. சந்தாவுமே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது நம்ம அனீஷுக்கு இந்த விஷயத்தை எப்படி சேரன் கிட்ட சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா சொன்னால் ஏதாவது தப்பாக போயிடுமோ, தப்பாக புரிஞ்சுப்பாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டம், இப்போ தயக்கப்படுறாங்கன்னு கூட சொல்லலாம். சரி சந்தா, நீ அதை நினச்சி எதுவும் அழுகாத, நான் சேரன் பையா கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சந்தாவுமே சரிங்க பையா, சீக்கிரம் சரி என்ன எனக்கு இது சேரன் பையன் கூட தான் கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பாய்ஸில் அப்படி பேசிக்கிறாங்க. சரி அனீஷ் இருந்துட்டு சரி சந்தா, நான் நாளைக்கு சேரன் பையா வந்து வேலைக்கு வருவாங்கல்ல, அப்போது என்ன ஏதுன்னு பேசிட்டு அவர் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்றதையுமே தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட நான் சொல்கிறேன் சரியா, நீ இதவே நினச்சி அழுதுகிட்டு இருக்காத, இன்னும் கல்யாணம் நடக்கலை இல்லை, சும்மா வந்து பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு மட்டும்தானே சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கலான்ற மாதிரி அனீஷ் வந்து சந்தாவுக்கு சமாதானம் சொல்கிறாங்க. இப்போது நம்ம அனீஷ் இருந்துட்டு சரி சே சேரன் பையா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே நம்ம சேரன் இருந்துட்டு சந்தாவுமே உங்க கூட வராங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை இல்லை சந்தா இங்கே தான் இருக்குவாங்க, நான் மட்டும் கிளம்புறேன். ஆமாம் சந்தா எதுக்காக அழுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும் இங்கே நம்ம அனீஷ் இருந்துட்டு பையா நாளைக்கு உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் பையா, நீ வேலைக்கு வா, அப்போ நான் பேசிக்கிறேன், சந்தா எதுக்காக அழுதான்ற விஷயத்தையுமே நாங்கள் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனீஷ் வந்து கிளம்பி போயிடுறாங்க. சேரனுக்கு குழப்பமாகவே இருக்குது, எதுக்காக அந்த பொண்ணு அழுந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது எல்லாருமே சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சு தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையிலேயே பொண்ணு வீட்டில் இருந்து ஃபோன் வருது இங்கே சேரன்கிட்ட சொல்கிறாங்க, இந்த வாரம் கடைசி வெள்ளிக்கிழமை ரொம்பவே நல்ல நாளாக இருக்குது, முகூர்த்த நாள், சுப முகூர்த்தம், எல்லா நாளுமே அதாவது எல்லா நல்ல நேரமும் ஒரே நாளில் கூடியிருக்கு, அந்த நாளில் கல்யாணத்தை வச்சுப்போம், ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டில் சொல்கிறாங்க. இப்போது சேரனுமே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது சோழன் வந்து சேரன்கிட்ட அண்ணே எனக்கு என்னமோ அந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ ஒரு மர்மம் இருக்குமோன்னு தோணுதுண்ணே, அது மட்டும் இல்லாமல் ஏன் இந்த சந்தேகம் எனக்கு வந்தது அப்படின்னா, நம்ம வீட்டை பார்த்தாவே ஏன் இப்படி இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு குறையாச்சும் சொல்லுவாங்க, ஆனால் இவங்க எந்த குறையுமே சொல்லாமல் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதில் தானே எனக்கு ஏதோ டவுட்டாகவே இருக்குது, சந்தேகமாகவே இருக்குது. ஆமாம் பொண்ணு நல்ல பொண்ணு தானே, இதெல்லாம் விசாரிச்சியாண்ணே அப்படின்னு சொல்லி கேட்கவும் டேய் சோலா, அதெல்லாம் எதுக்காகடா விசாரிக்கிறது, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு தான், எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சோலா, சும்மா தேவையில்லாமல் பொண்ணை விசாரிக்கிறேன் அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க ஊர் பக்கம் எதுவும் போயிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து சைலண்டாக போயிடுறாங்க. இப்போது சேரன் இருந்துட்டு ஒரு மாதிரி அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி இருக்குது, அண்ணனுக்கு பார்த்துருக்க பொண்ணை பற்றி நம்ம விசாரிக்கணும், எதுவும் தெரியாமல் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்போது பாண்டியும் நம்ம சோழனும் அந்த பொண்ணோட வீட்டு பக்கத்தில் உள்ள எல்லாருக்கிட்டையுமே விசாரிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம சோழனுக்கும் பாண்டியனுக்கும் அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்து விவாகரத்துக்கு வரைக்கும் போயிடுச்சு, இன்னும் விவாகரத்து கூட ஆகலை அப்படின்ற விஷயம் தெரிய வருது. இதை கேட்டதுமே நம்ம சோழனும் பாண்டியனும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. சோழன் இருந்துட்டு பாண்டி என்னடா இதெல்லாம், எதுக்காக அண்ணன் இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும், அப்படி பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்குது, அண்ணனுக்கு என்ன ஏற்கனவே கல்யாணம் நடந்து விவாகரத்தை நடந்துருச்சு இல்லைல்ல, அப்படி இருக்கிறப்போ அண்ணன் மட்டும் ஏன் இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், இங்கே பாரு பாண்டி இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்கிறாங்க. பாண்டியுமே ஆமாம் சோழா, எனக்குமே இதெல்லாம் தோணுது, வீட்டுக்கு போயிட்டு அண்ணன்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டுக்கோம் வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம சோழனும் பாண்டியனும் நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே இங்கே நம்ம சோழன் பயங்கரமாக கோவப்படுறாங்க. அண்ணே எங்களுக்கு தெரியாமல் நீ ஏதாவது மறைக்கிறியா அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கேட்கவும் சேரன் இருந்துட்டு உங்களுக்கு தெரியாமல் நான் என்னடா மறைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ணே மறைக்கிறீங்கண்ணே,
நீங்கள் அந்த பொண்ணு விஷயத்தில் நிறைய விஷயம் மறைக்கிறீங்க. எதுவாக இருந்தாலும் இப்போவே சொல்லிடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் பயங்கர கோவமாக கேட்குறாங்க. இங்கே நிலா இருந்துட்டு, என்ன சோழன் தேவையில்லாமல் அண்ணன்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க நிலா, நீங்கள் கொஞ்ச நேரம் இந்த விஷயத்தில் எதுவும் பேசாமல் சைலண்ட்டாக இருங்க. நான் அண்ணன் கூட பேசணும். அண்ணே, அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டதுமே சேரன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இந்த விஷயம் எப்படி சோழனுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து சோழா அப்படின்னு சொல்லி சொல்லவும், இங்கே சோழனும் போதும் நிறுத்துன, நீ எதுவுமே பேசாத, அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்து டிவோர்ஸ்க்காக கோர்ட்டில் அப்ளை பண்ணியிருக்காங்க, இன்னுமே அதுக்கான ரிசல்ட் என்ன ஏதுன்னு வரல. அப்படி இருக்கிறப்போ நீ அந்த பொண்ணை நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிருக்க. ஆமாம், இந்த விஷயம் உனக்கு தெரியுமா, இல்லை அந்த புரோக்கரு உனக்கு தெரியாமலே இந்த ஒரு ஏற்பாடை பண்ணிட்டாரா, என்ன ஏதுன்னு என்கிட்ட சொல்லுன, அந்த புரோக்கரை நான் உயிரோடு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. இப்போது சேரன் இருந்துட்டு, டேய் சோலா, அந்த புரோக்கரெல்லாம் எதுவும் பேசாதடா, நான் தான்டா எல்லாமே தெரிஞ்சிருந்தோம் அவங்கள இங்கே வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் என்னண்ணே உனக்கு என்னென்ன ஆச்சு, எதுக்காக இப்படி லூசுத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்க, அதுக்கப்புறம் என் வாயில் ஏதாவது வந்துடும் பாருண்ணே, எதுக்காகண்ணா, உனக்கு என்ன தலையெழுத்தா, ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு, அண்ணே எதுக்காக இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக இங்கே நம்ம சோழனும் பாண்டியனும் கேட்குறாங்க. சேரன் இருந்துட்டு, அது வந்துன்னு சொல்லிட்டு இழுக்கிறாங்க. அண்ணே, இதுக்கான ரீசன் சொல்கிற வரைக்கும் நான் சும்மாவே விட மாட்டேண்ணே உங்களை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக சொல்கிறாங்க. இப்போது சந்தாவுமே இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு அவங்களுக்கு புரியல, அவங்க பேசுகிற தமிழ் எதுவுமே. இப்போது சேரன் இருந்துட்டு, சொல்லா அதெல்லாம் விடுடா, அதுவும் ஒரு பொண்ணு தானே, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைடா, எனக்கு கல்யாணம் நடந்தால் போதும், நம்ம எத்தனையோ பொண்ணை பார்க்க போனோம், ஆனால் ஒருத்தவங்க கூட நம்ம வீட்டுக்கு வந்ததுமே பார்த்துட்டு இந்த வீட்டிலலாம் என் பொண்ணை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க. இவங்க ஒருத்தவங்க தான்டா பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, தயவு செஞ்சு இதையும் கெடுத்து விட்டுறாத, எனக்கு கல்யாணம் நடந்தால் போதும் இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவோம். உடனே சோழனும், இங்கே பாருண்ணே, கல்யாணம் மட்டும் நடக்கணுன்றது மட்டும் கிடையாது, அதையும் மீறி உனக்கு ஏற்ற மாதிரி நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், இப்படியெல்லாம் நிறைய இருக்குண்ணே, நீ ஏண்ணே இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கணும், இதுக்கெல்லாம் நான் சம்மதிக்கவே மாட்டேனே, எதுக்காக நீ இப்படி ஒரு முடிவு எடுத்தேன்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன், அதுக்கான பதிலை சொல்லுண்ணே, கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நாங்களே வற்புறுத்தினா கூட எதுக்காக கல்யாண பேச்சு எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கள் எல்லாருமே திட்டுவீங்க, அப்படி இருக்கிறப்போ நீங்களாக போயிட்டு பொண்ணு பாருங்கள், எப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்பட்றா உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அண்ணே அந்த பொண்ணோட வீட்டு பக்கத்துலலாம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் புரோக்கரை பார்த்து பேசிட்டு தான் நாங்கள் வரேங்க, புரோக்கர் தான் எல்லாமே சொன்னார், எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என் தம்பிங்களோட வாழ்க்கை என்னால் கெடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ சொன்னியம்மே, உன்னால் எங்கள் வாழ்க்கை எங்கன்னா கெடுது, உனக்கு நல்லது நடக்கணும்னு தான் நாங்கள் எல்லாருமே ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சேரன் இருந்துட்டு, டேய் சோலா அப்படிலாம் இல்லைடா, ஏதோ ஒரு பொண்ணு கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா போதும் இல்லை, பாண்டியுமே பாவம், அவன் எனக்காக தான் வானத்தையே கல்யாணம் பண்ணாமல் இருக்கான், அந்த பிள்ளையுமே எத்தனை நாளைக்கு தான் அவங்க வீட்டில் தாக்கு பிடிக்கும், அந்த பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்கல்ல, கல்யாணம் வரைக்கும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க, அந்த பொண்ணுக்கு என்ன நடக்குதோ ஏது நடக்குதோன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் படபடப்பாக இருக்குடா, அதனால தான் அப்படின்னு சொல்லுவோம். உடனே நம்ம பாண்டி இருந்துட்டு, அண்ணே நீ எதுக்காக நான் அதெல்லாம் யோசிக்கிற, எனக்கே அதை பற்றி கவலை இல்லை, ரொம்ப பிரச்சனை ப்ரெஷர் தாங்க முடியல அப்படின்னா நான் வானத்தை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்டலில் தங்க வைக்கிறேனே, அதுக்கான வழி நான் பார்த்துக்கிறேன், அதுக்காக நீ ஏற்கனவே கல்யாணம் நடந்த பொண்ணெல்லாம் நீ கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு, உனக்கு என்ன வயசாகுது, அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு 2 வயசு உன்னை விட அதிகமாக, அப்படி இருக்கிறப்போ எப்படின்னா உனக்கு மனசு வந்துச்சு, எங்களுக்காக கூட நீங்கள் அப்படி ஒரு தப்பை பண்ணலாமா, உனக்கு என்னென்ன குறை, நீ எவ்வளோ அழகாக இருக்க, நல்லவராக இருக்க, நம்ம குடும்பத்தவே கட்டி காப்பாற்றுறேன்னு, இப்படி எவ்வளவோ பொறுப்பு எவ்வளவோ அழகான விஷயம் உங்ககிட்ட இருக்குது, இதெல்லாம் நீ ஏன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, நானும் வானத்தையும் கொஞ்சம் லேட்டாகவே கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு, அதுக்குள்ளே உங்களுக்கு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், அந்த வீட்டில் ஃபோன் பண்ணி, அதாவது இப்போ வந்துட்டு போனாங்களா பொண்ணு வீடு, அவங்களுக்கு கால் பண்ணி எனக்கு பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நீயே சொல்லிடுனே, கண்டிப்பாக அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போது சேரனுமே வர வழி இல்லாமல் அந்த பொண்ணு வீட்டில் சொல்லிடுறாங்க. இப்போது சோழன் இருந்துட்டு, அண்ணே இப்போவே நான் பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறேனே, எண்ணி ஒரு வாரத்தில் ஒரே ஒரு 7 நாளில் உனக்கு கல்யாணத்தை முடிச்சு காட்டுறேனே, கண்டிப்பாக நீ என்னை நம்புன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
அப்போ தான் நம்ம சந்தா வந்து என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து நம்ம சேரன் சொல்லவும் இங்கே சேரன்கிட்ட நம்ம சந்தா இருந்துட்டு இங்கே பாருங்கள் உங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லி தெரிஞ்சு நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன். ஏன்னா நான் உங்களை லவ் பண்ணுறேன், உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக நம்ம சந்தா வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே சோழனுக்கு ரொம்பவே சந்தோஷம். அண்ணே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு ஓரளவுக்கு புரியுதுண்ணே, உன்னை அவங்க லவ் பண்ணுறாங்க போல. அண்ணே நீ திரும்பவும் லவ் யூ டூன்னு சொல்லிடுண்ணே, சந்தா அவங்களுக்கு ஏற்ற பொண்ணாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேரன் என்ன முடிவெடுப்பாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். சேரனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் நடந்தால் ரொம்ப